காற்று ஒரு பக்கம் விடுங்கன்னா எங்கிட்ட விடுற காட்டு எங்க மைக்கு ஏதாச்சும் ஒரு மைக்க பிடிக்கலன்னு சொன்னேன். மைக்க விடுவா சொல்றது ஏன் எங்கிட்ட மைக்க எங்க விடுங்க? மைக்க வாயில விடணுங்க பேசுறதுக்கு. மைக்க வாயில விடுவா பேசுறதுக்கு என்னடா அது ரொம்ப இருக்கு வித்தியாசமான ஐட்டமா இருக்கு. ஒரு பாம்பு புனிஷ் அது நான் மந்தவே சாதிச்சுங்க. அதுக்கு தான் உன்னை கூப்பிட்டு கொண்ட கை பார்த்துட்டு இப்படிதானே இருந்துச்சு. பார்த்துட்டு படுப்போம்ல முண்டை இவ்வளவு நேரம் காத்துட்டு. ரைட் ஓகே நல்லா இருக்கியா? அவர் யார் தெரியுமா? சொன்னது தெரியுமா? அவர் எங்க அத்தா. அதோட அத்தியான் எனக்கு அத்தியான் செங்கலி அத்தியான் காளி அத்தியான் அத்தான்னு முதல்ல எதுக்கு பேர் வந்துச்சு சொல்லுவாங்க? எதுக்கு பேர் வந்துச்சு அத்தான்னு சொல்லுவாப்பா. கட்டின புருஷனை அத்தான்னு கூப்பிடுறமே ஏன்? அப்படிதான் ஒண்ணும் அர்த்தம் இருக்கா? இருக்கா? அப்புறம் எதுக்கு அத்தான்னு? எங்க அத்தான்னா ஒரு மாவு வச்சா உங்க அத்தை பையனை அத்தான்னு சொன்னது பழக்கம். அத்தான்னு சொன்னதுக்கு காரணம் என்ன? எனக்கு காரணம் வேணும். எதை சொன்னாலும் அதுக்கு காரணம் வேணும். எங்க அத்தை மகான்கிறதுக்கு வந்து அத்தை மகே அப்படின்றதுல ஐத்தான்னு சொல்லலாம். அதெல்லாம் அர்த்தம் இல்ல. அப்புறம் அத்தை மகன்னா அத்தான்னு சொல்லுவாங்க. அப்படி இல்ல. அத்தை மகன் மகன் மகன்னா சொல்லலாம். சரி. ஆனா புருஷனுக்கு அத்தான்னு சொல்லணும். அந்த அத்தான்னு சொல்ற காரணம் தெரியுமா? என்ன காரணம்? என்னைக்கு அவன் தாலி கட்டி நம்மளை அங்கிருந்து கூட்டிட்டு வர்றான்ல, அந்த 3 முடிச்சு போட்டதோட நம்ம ஆத்தா அப்பே அண்ணன் தம்பி அவ்வளவு உறவையே அத்து நம்மளை கூட்டிட்டு வர்றதுனாலதான் அவனை அத்தான் இதோட அம்பட்டி நம்மளை அத்துட்டான். இதை நீங்க எந்த புக்ல படிச்சீங்க? எந்த புக்ல படிச்சா நீ பரிசு எழுதி மார்க் கொடுக்குறியா? இல்லங்க, நீங்க சொன்ன நானும் படிச்சு கத்துக்குவேனே. தெரிஞ்சுக்க, புத்தகம் பெருசு இல்ல. ஆளை கேட்டு தெரிஞ்சுக்க. அப்படியா? சின்ன பிள்ளையா இருக்க ஓடி போயிரு. எதுக்கு நான் ஓடணும்? என்னது இந்த மாதிரியா? ஓடி போயிருந்தோடனே யாரோட ஓடி போயிரு கேட்கணும். நான் நினைக்கிறேன் நல்ல எண்ணத்தில் நினைச்சிட்டு இருக்கேன். தப்பா சொல்லிட்டு இருக்கீங்க. நான் தப்பா சொல்றேன். ஆமா, யாரை எடுத்து ஓடணும்னு கேட்கறீங்க? நான் ஓடினா விட்டு ஓட சொல்றீங்களா? நான் நினைச்சிட்டு இருக்கேன். பரவாயில்ல, சின்ன பிள்ளை இருக்க போல மரியாதை கொடுத்து பழகுது. எதுக்கு மரியாதை கொடுக்கணும்? பொம்பளை பிள்ளைகிட்ட வந்து நீ பாட்டு இடிச்சுட்டு அது கையை பிடிச்சி போஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. யார் வீட்டு பிள்ளைய கட்டி பிடிச்சி போஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க? சரி, நாங்க இல்ல கட்டி பிடிச்சி போஸ் கொடுத்தேன். ஆமா, உனக்கு கோவம் வருதா? வருது. எப்போ வருது? கள்ள மடம் 3 நாள் கதவு முக்கரண மாஞ்சமா கட்டி பிடிக்கும் போதுல கோவம் வந்துருக்கேன். அப்ப அப்படியே அப்படி இல்லை. அப்ப கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. சொல்லிய கொடுத்த மாநாட்ட சுகமா இருக்குன்னு பேசாம வந்து விட்டு எவ்வளோ மதுரையில் அடி வாங்கிட்டு மானாமதுரையில் போய் சொன்னானா அடிச்சுட்டாங்க. அப்ப வந்திருக்கணும் கோவம். இப்ப வந்து பேசுறேன். எப்ப வந்தா என்ன கோவம் வந்தா வந்துருச்சு. இப்ப எனக்கு ஆமா வந்துருச்சு. அப்பா உனக்கு வந்துருச்சுன்னு சொல்ல வரைக்கும் நான் பண்ற வாடகை வாரு நாயா தொலை சீப்பட வேண்டியது. சரி, நான் சொன்னேன் என்ன விநாயகர் மூர்த்தி எதையோ யோசிச்சிருக்கிறாப்ல. அதுக்குள்ள ஆம்பளை பையனுக்கு மரியாதை கொடுக்க பழகிக்க. அப்படிலாம் கிடையாதுங்க. பொம்பளை பிள்ளைக்கு ஆம்பளை நீங்க மரியாதை கொடுக்க கத்துக்கிறீங்க. என்ன ஆள பிறந்தவன் ஆண்மகன், பொம்பளை ஆள பிறந்தவங்க பொம்பளைங்க. அடங்கி போறவதான் பொம்பளை. அப்படிலாம் கிடையாது. அடங்கி போறவங்க ஆம்பளை தான் அடங்கி போகணும். பொம்பளை அடங்கி போகணும் அவசியம் இல்ல. வாய முதல்ல குறை. முதல்ல உங்க வாய நீங்க குறைங்க. பொம்பளை மரியாதை கொடுக்க கத்துக்கிறீங்க. தண்ணி பாம்பு ஆம்பளை பையன் பேசினான்னா அது சரித்திரம். சரி, அவன் தான் காமெடியா இருக்கான். பொம்பளை பேசினான்னா அது தருத்திரம். அப்படிலாம் இல்லைங்க, நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க மனசுல. பொம்பளை பேசினா சரித்திரம், ஆம்பளை பேசினா அட்ட தருத்திரியம். இப்படி பேசினீங்கன்னா போயிட்டு புதன்கிழமை திரும்பிடுவேன். உன்னை வச்சு பிழைக்க மாட்டாங்க. உன்னை எல்லாம் மாமியாக்காரி மூக்க பிடிச்சி அம்மிக்கையில வச்சு குறை உரசி போடுவாங்க. மீன் உரசன மாதிரி. நாங்கள் மாமியா பிடிச்சி சரசா அப்படியே ரோட்ல போட்டு நடு ரோட்ல போட்டு தர அப்படி தேய்ச்சிருவாங்க. மாமியா எங்க மூக்க பிடிச்சி தேய்க்க அவங்க மூக்க நாங்க பிடிச்சி தேய்க்க விடுமா? அது என் குடும்ப குத்து விளக்க. உன்னைத்தான் திடீர்னு அறியுங்க. என்ன
தெரிஞ்சுக்க அன்னைக்கு பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளைக்கு மரியாதை கூட ஏன் சொன்னேன் எதுக்கு 5 வயசு பையன் இந்த மாதிரி குட்டி பையன் சரி ஆம்பளை பையன் ரோட்ல நடந்து வர்றான்னா 50 வயசு கிழவி காலை நின்று உட்கார்ந்தான்னா ஆம்பளை பையன் வர்றான்னு காலை அப்படி மடக்கணும் அதுதான் நம்ம பண்பாடு நம்ம பேரன் நம்ம மகன் தான் வரான்னு காலை நீட்டினான்னா அவளுக்கு பின்னாடி கொழுப்பு வச்சு வச்சுன்னு அர்த்தம் அப்படியெல்லாம் இல்லைங்க நாங்களும் மரியாதை கொடுக்குறோம் ஆண்களுக்கு அதுக்கு முக்கியமா கட்டின புருஷனுக்கு எப்படி மரியாதை கொடுக்க தெரியுமா அப்படியே 5 மணி இல்ல 3 மணிக்கு எழுந்திருச்சோம் நாங்க பெண்கள் 3 மணிக்கு 5 மணிக்கு 3 மணிக்கு எழுந்திருச்சோம் 3 மணிக்கு எந்திரிச்சிட்டு எவன் கூட போறதுக்கு எந்திரிக்கிறீங்க அவன் தூங்க போட்டு என்னையும் கூட்டிட்டு போடுவதா ஐயா அது இல்லைங்க 3 மணிக்கு எழுந்திருச்சு அவங்க காலை ஐயா புருஷன் காலங்க தொட்டு கும்பிட்டு அவங்க இத கட்டின தாலிய அப்படியே கண்ணுல எடுத்து ஒத்திக்கிட்டு நீங்க ஆமா அவ தூங்க போட்டுட்டு நாங்க வேலை வெட்டி எல்லாம் பார்ப்போம் அவன் பாட்டுக்கு தூங்கிட்டு தான் இருக்கான் 3 மணிக்கு என்னத்துக்கு அவன் எதை பிடிக்கிட்டு தொட்டு கும்பிட்டு அப்புறம் அவனை தூங்க போட்டுனா அவன் தூங்கிட்டு தான் இருக்கான் முன்னப்ப அப்புறம் என்னத்துக்கு நீ வேலை பார்க்குறேன் கட்டின புருஷனை தொட்டு கும்பிடுறதையா 3 மணிக்கு அல்ல அது ஒரு தப்பு விடிய காலம் 5 நாய ஓடி போ நாய நாயை வரட்டுறது மிகப்பெரிய தவறு நீங்க ஏன் இந்த நாயை வரட்டுறீங்க மட்டப்ப இன்னைக்கு தாண்டா நீங்க நாடகம் வச்சு இந்த மேடை விட்டுருக்கு இந்த கிராமத்துல நீங்க லைட் போட்டு மைசூர் போட்டு நாடகம் எடுத்துறீங்க இந்த நாய் வரக்கூடாது அந்த நாய் தினம் வழியா போற நாய் இன்னைக்கு நீங்க மேடை போட்டு நீங்க ஊரம் கூடி உட்காந்துக்கிட்டு அந்த நாய் வரக்கூடாதுன்னா அந்த நாய் நம்மளை கடிச்சு வச்சுக்க இந்த நாய் ஊரா எந்த உட்காந்துருக்காங்க நம்மளை வரக்கூடாதுங்கிறாங்க அப்படின்னு அந்த நாய் நம்மளை கடிச்சுனா அவங்களுக்கு தேவையாது அதனால அந்த பேச்சு நமக்கு வேண்டாம் அந்த நாய் மட்டும் போடும் இந்த நாய்கிட்ட பேச்சு வச்சுக்கிறேன் இங்க பாருங்க நாயின்னு சொல்லாதீங்க அப்ப நான் எதை விட புடிச்சு புடுங்கன்னு எனக்கே தெரியாது நல்லா புடுங்க யார் வாங்கம்மா சொல்றேன் என்ன 3 மணிக்கு எந்திரிக்க கூடாது காலையில கோழி ஊப்புட சூரிய உதயத்திற்கு முன்னாடி எப்படி சூரிய ஒளிக்கிறதுக்கு முன்னாடி ஒளிக்கிறதுக்கு முன்னாடியே ஒழிக்கணும்டா உதயமாகிறதுக்கு முன்னாடியே உதயத்துக்கு முன்னாடி சரி அப்படி எந்திரிச்சு போய் குளிச்சுட்டு நல்ல ஈரச்சேலையோட துளசி மரத்துல சுத்தி வந்து ஒரு கணவன் காலடியை தொட்டு கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் அடுப்படைக்குள்ள போய் வேலையை பார்க்கணும் வாசப்பல்ல போய் விளக்கமாக எடுத்துக்கிட்டு என்ன சொல்லணும் விளக்கமா எடுத்துக்கிட்டு நான் உங்களுக்கு கேட்கிறேன் காலைல எந்திரிச்சோடனே முதல்ல எந்த கதவை திறப்பேன் 2 கதவு இருந்தா 2 கதவை தான் திறக்கணும் இல்லம்மா அதுலம்மா உள்ள கதவு முன் கதவு 2 இருக்கும் சரி இதுல எதை முதல்ல திறப்பேன் அப்படி கேக்குறீங்களா முன்னாடி உள்ள கதவை போய் திறக்கணும் அப்ப சூப்பர் விளங்க கூடாது முன் கதவை முதல்ல திறக்கவே கூடாது இந்த தாய்மாருக்கு தெரியுமா தெரியாத எனக்கு தெரியல தெரிஞ்சுக்க நீயாது முதல்ல முன் கதவை திறக்க கூடாது சரி முதல்ல கொல்ல கதவை தான் திறக்கணும் ஏன் விஷயம் இருக்கு அதை திறந்துட்டு மூதேவி வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு முன்கதவு திறந்து சீதேவி வீட்டுக்குள்ள வா அப்படின்னு சொல்லி வாச தெளிக்கிறவதா பொம்பளை நீ முதல்ல முன்கதவை திறக்க முடியாது அப்புறம் லட்சணம் அப்படி இருந்துருக்காதியா நீ முதல்ல மூதேவி தான் முதல்ல கூப்பிடுவோம் போய் எதுக்க பாக்கணும் எதுக்க பாக்குறது அதற்கு இப்ப இருக்க பொம்பளை என்னைக்கு விடிய காட்ட வந்துருச்சா காலையில எந்திரிச்சு புருஷன் 2 உதவ வச்சுட்டா பால் வாங்கிட்டு வா நீங்க இந்த மாதிரி சொன்னா அவன் போய் பால் வாங்கிட்டு வந்து காப்பி போட்டு இந்த பிள்ளைக்கு கொடுத்துருந்தாட்டா இந்த குடிச்சிட்டு படு அப்படின்னு அப்பதான் படுத்து சொல்றாங்க அப்படியெல்லாம் இல்லைங்க இங்க உள்ளவங்கள நான் சொன்னது மாதிரி கட்டின புருஷன் அப்படியே கண்ணுல எடுத்து ஒத்திக்கிட்டு அப்படியெல்லாம் மரியாதை கொடுக்குறோம் வேணா கேட்டு பாருங்க ஆமா ஏத்தா அம்மா எக்கோ நான் செய்யறேன் அந்த மாதிரி ஏண்டா கையை தூக்கிட்டு அதுக்கே சிரிப்பு வந்துருச்சு நம்ம என்னைக்கு தெரிஞ்சோம் அரசியல் சாகசமாப்பா நாங்களும் பழகி போனோம் அப்படி மிதி வாங்கி எங்களுக்கு பழகி போச்சு வேணா பொண்டாட்டி நல்ல மாதிரி வச்சிருக்கணும் உங்க ஆளுல யாராச்சும் கை தூக்க சொல்லுவோம் கை தூக்க சொல்லுங்க கண்டிப்பாக ஒண்ணும் நல்லா வச்சுக்கல அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை நீ ஒரு ஆள் தான் நல்லா வச்சிருக்க பாக்கி யாருக்குலாம் கம்முன்னு இருக்கலாம் இந்த நாட்டுடைய தலையெழுத்து பாருலாம் பாருக்குள்ளே நல்ல நாடுன்னு சொன்ன காலம் போய் இப்ப பாருக்குள்ளே நல்ல நாடு ஆகிப்போச்சு சரி கரெக்டேன் உனக்கு சொல்லி கேட்டுக்க ஆம்பளை பிள்ளைக்கு போட்டி போட்டு பொம்பளை ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது ஏங்க நீங்க இன்னும் தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க பெண்கள்கிட்ட போட்டி போட்டு ஆண்கள் செய்யலாம் சரித்திரமே கிடையாது ஆண்கள் என்னைக்குமே பெண்கள்கிட்ட தோத்து தான் போவாங்க
மாதிரி இந்த கதை எவ்வளவு சொல்லாது. ஆணுக்கு பெண் சமம் சமம்னு வார்த்தைக்கு பேசலாம் தவிர வாழ்க்கைக்கு ஒத்து வராது. ஆம்பளை செய்யறதை செஞ்சிட முடியுமா? நான் சொல்றேன் இந்த இடத்துல. ஆமா அப்படியா? செஞ்சிருவியா? ஆமா, செய்யறதுனால நான் ரூம் போடுறேன். மாட்டிக்கிடுவா? மாட்ட மாட்டேன். செய்யறதா ரூம் போடுறியா? ரூம் போடுறேன். இப்ப நீ செஞ்சிட முடியல. செஞ்சிருவேன். இப்ப இந்த சபையில எல்லாரும் பாக்குறாங்க. சரி, நான் நினைச்சேன்னா இந்த பேண்ட் சட்டை கலட்டி எறிஞ்சிட்டு ஒரு முளை துணியில கோமணம் கட்டி இந்த ஊரை 30 ரவுண்டு அடிச்சு வருவேன். நீ கோமணம் கட்டி வா பாப்போம். இதானே நானும் இந்த பாவடையை அவுத்துட்டு ஒரு முளம் இல்ல, நீ ஒரு முளம் அக்கா முளத்தை கட்டிக்கிட்டு நீங்க 30 ரவுண்டு தான் சொல்றீங்க, நான் 50 ரவுண்டு அடிச்சு வந்துடுறேன். இந்த ஊரை சுத்தி வந்து யோசனை ஓடி பாரு. தெரிஞ்சுது போதும். எல்லாத்துக்கும் உனக்கு மாஸ்க் தான் சரியாகும். உனக்கு தேவை நீ அடிப்ப. நீ எந்த முடிவுக்கு வந்துட்ட. இன்னைக்கு ஒரு பாம்பை சாச்சிட்டே ஒரு பாம்பை சாச்சே நீ முட்டைக்குள்ளியா கூட ரவுண்ட் அடிச்சு வருவேன். இந்த முடிவுக்கு வந்துட்ட. அப்பதான் இந்த பாம்பை கொல்லலாம்ங்கிற முடிவு உண்மை. உலகமே அதுல அடங்கி கிடக்குது. அதை பார்க்கணும் அதை பார்க்கணும் அதை பார்த்துட்டு மல்லாம் கட்டாங்க. நீ வந்து கோமணம் கட்டி வர மாட்டேன். ஆனா பாதிப்பு ஆண்களுக்கு அல்ல, பெண்களுக்கு தான். 1000 குட்டிச்சவரை தாண்டினாலும் ஆம்பளை ஆம்பளை தான். சரி, ஆனா பொம்பளை அப்படி இல்ல. கோடி ஒரு வெள்ளை, குமரி ஒரு புள்ளடான. அது என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம்? கோடினா என்ன? கோடி கோடி துணி போடுறதுன்னு சொல்லுவாங்க. புது துணி. புது துணி. அது எது வரைக்கும் புது துணி? ஒரு செலவு பண்ண வரைக்கும் தான். அப்புறம் அது பழைய துணி தான். பொம்பளை குமரின்னு சொல்றது எது வரைக்கும்? இது வரைக்கும் ஒரு புள்ள பக்கம் வரைக்கும். அப்புறம் உன்னை கேட்டு முடியாது மூலையில் போட்டுருவாங்க. ஆனா ஆம்பளை அப்படி இல்லை. 80 வயசுலையும் நரச்ச மேசை முறுக்கி விட்டு மாணவர்களை மாப்பிள்ளையா உட்கார தகுதி ஆம்பளைக்கு உண்டு. பொம்பளை அப்படி இல்லை. தெரிஞ்சுக்க, அங்கதான் நிக்கிறேன் ஜிங்க. என்ன செஞ்சாலும் சரி, ஆம்பளைக்கு நிகர் பொம்பளை ஆக முடியாது. அப்படிலாம் இல்லைங்க. நீங்க பேசிட்டா என்னைக்கு ஆண்கள் தான் மேல, பெண்கள் தான் கீழே நினைச்சிட்டு இருக்கீங்களா? பெண்கள் தான் மேல, ஆண்கள் என்னைக்குமே கீழே தான். அது கேரளா டைப் போல நமக்கு ஓகே. நமக்கு எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் வேலை மிச்சம் தான். நான் என்ன கேட்கிறேன்னா, பாதிப்பு எங்க வரும் தெரிஞ்சுக்க. எங்க வரும்? வேலி மேல சேலை விழுந்தாலும் சரி, சேலை மேல வேலி விழுந்தாலும் கிளியறது சேலை தான். நாங்க வேலி மாறி, சரி, நீங்க சேலை மாறி. எங்க மேல நீங்க விழுந்தாலும் உங்க மேல நாங்க விழுந்தாலும் கிளியறது நீங்க தான், நாங்க கிடையாது. நாங்க அப்படியே போயிட்டு பெண்கள் 2025 நாங்க அப்படியே கிடையாதுங்க. நாங்க டீ குடிச்சிட்டு அதை அடுத்து டீல இறங்கிடுவோம். டீல இறங்கிட்டு அடுத்து புரியல. டீல இறங்குறியா? டீ எங்க டீல இறங்குவாங்கல்ல, அந்த மாதிரி இறங்கிட்டு நாங்க அடுத்த ஆளை பார்த்துருவோம். ஓ, சீதா பரம்பரை. ராமாயணத்தை கூட சீதா கூட இப்படி சரியாடா. டீல இறங்கிட்டு அடுத்த ஆளை பார்ப்பீங்க. ஆமா, நாங்க எதுக்கு கிளியறோம்? இதுக்கு என்ன மாதிரி டீல இறங்குறேன். அங்கிட்டு பஸ் விட்டு இறங்கி அடுத்த ஆளை கொண்டு போக முடியாது. முகர கட்டை போற முகர கட்டை என்னங்க தெரிஞ்சுக்க. வாய்களே நீ பேசுறியே தவிர இப்ப நான் கேட்கிறேன். ஆண்கள் நாங்கெல்லாம் தயிர் மாதிரி, பெண்கள் எல்லாம் பால் மாதிரி. உங்களை உயர்வா தான் சொல்றேன். சரி, ஆனா நாங்க தயிர், நீங்க பால். எங்க உரண்டா தயிர்ல நீங்க 10 அண்டா பாலை ஊத்தினாலும் தயிர் தயிராத்தான் இருக்கும். சரி, ஆனா உங்க 10 அண்டா பால்ல நம்ம ஒரு பிட்டு தயிர் விழுந்தாலும் உங்க பால் பெருத்து போகும். டேமேஜ் உங்களுக்கு தான். மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. புரியுதா இல்லையா? புரியுதா? நம்ம புரியுதா இல்லையா? புரியுது. என்ன புரியுது? ஆனாலும் என்னதான் பேசினாலும் பொம்பளைக்கு தான் பெருசுக்கு நீங்க ஒத்துக்க மாட்டேங்கிறீங்களே. உங்களுக்கு பெருசா ஆண்டவன் எங்களை அதுதான் ஒரு பெரிய வேதனையா படைச்சுட்டான். உங்களை மாதிரி கிடந்தா பேசாம கழி கிடக்கலாமல்லாக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு வேற. சரி விடு, அந்த பிரச்சனை பேச வேணாம். சரி வா. என்னாச்சியா? அது நினைச்சு பார்த்து வேதனையா ரொம்ப வேதனை அடைகிறீங்களா? ஏங்க படைப்பு அந்த மாதிரி படைச்சுட்டேன். நமக்கு சமாதானம் போவோம். சரி, ஆமா, நீங்க இஷ்டப்பட்டு சமாதானமா போவோமா? ஏன் என்னாச்சு? இங்க பாருங்க, ரொம்ப பேச்சு கொஞ்சம் குறைச்சிக்கிட்டதுனால சமாதானத்துக்கு கூப்பிடுறீங்களா நீங்க? அதனால சமாதானத்துக்கு வர முடியாதுங்க. முதல்ல கையை எடுங்க. என்ன பண்ணிடுறீங்க கையை வச்சுக்கிட்டு? என் பாக்கெட்டுக்குள்ள தான் விட்டேன். உன் ஜாக்கெட்டுக்குள்ள விட்டேன். உனக்கு என்ன பிரச்சனை? நான் ரொம்ப நேரம் பார்த்தா அதுக்குள்ளே விட்டுட்டு இருக்கியா? கையை விட்டுட்டு பேசுங்க. நான் விட்டுட்டு பேசுறேனா? என்னடா வம்பா குனிய? சரி, இப்ப உள்ள விடுவா. கையை விட மெடிசன் எடுத்துட்டு பேசு. உள்ள விடவா வேணாமா? வேண்டாம்.
சரி நீ என்ன பண்ணிருக்க? வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேங்க. தொழில் பண்றியா? வியாபாரம் பண்றாலே வியாபாரம்னா தொழில் தானே. சரி என்ன பண்றீங்க? பழம். கமல் பண்ணலாமா? நீ ஏத்த பழம் என்ன பழம்? இறந்த பழங்க. ஆமா. பழத்தை இறந்துட்டியா? ஏங்க பழம் பேர் இறந்த பழங்க. இறந்த பழத்தை பாத்துருக்கீங்களா? சரி 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 கோவப்படாத. அவரோட கோபம் வந்துரும். சரி இந்த உருண்டை உருண்டை இருக்குமா தானே? உள்ள கூட கொட்டை இருக்குமே. சரியா பாத்துருக்க மாட்டாரோ? ஆமா சொல்லுமா. ஆமா ஆமா ரொம்ப இருக்கு. ஏங்க அந்த உருண்டையா இருக்கும்ல அதுதாங்க என் பழம். கொட்டை இருக்கும். உள்ள கொட்டை இருக்கு. கொட்டை இருக்கும். அமுக்கு தான் புழு தள்ளுல தானே? ஐயா சரி பரவாயில்ல. நீங்க புழு தள்ள பழத்தை பாத்துருக்கீங்க பாருங்க. எங்க வீட்டு இறந்த பழத்தை புழு. ஓ இழந்த பழத்தையும் மொச்ச பயிரையும் இருட்டுல தான் நீங்க ஏன் புரிச்சு பார்த்தோம்னா தெரியும். ஏங்க பி இதுலயுமே அந்த ஐட்டம் இருக்கும். எனக்கு பரவாயில்ல. கிலோ கணக்கா படி கணக்கா உலக்க கணக்கா புடி கணக்கா குத்து கணக்கா? ஏங்க நான் கிலோ கணக்குலயும் கொடுக்குறேன், புடி கணக்குலயும் கொடுக்குறேன், குத்து கணக்குலயும் கொடுக்குறேன். ஐயோ வேணாம் சாமி, குத்து கணக்கு வேணாம். ஏங்க ஏன் பயப்படுறீங்க? முத மாதிரி இல்லை சாமி, ரொம்ப சரியில்லை. ஆமாம் நான் பாட்டுக்கு 10 குத்துக்குன்னு காசை கொடுத்துவிட்டு 2 குத்தோட குலாசி ஆகி போச்சுனாக்கா அப்புறம் வெட்டி 8 குத்து காசு வேணா போகும். அதனால இப்போ குத்து கணக்கு வாங்குறது இல்லை. இப்போ நான் உலக்கிலேயே வாங்கிக்கிறேன். என்னத்துக்கான எவ்வளோ ஒரு வழக்கு எவ்வளோ? ஒரு வழக்கு 10,000ங்க. எது ஆச்சரியப்படுறீங்க? இந்த பாருங்க அந்த 500 ஆயிரம் அந்த சர்வீஸ்ல எம்பட்டு வாங்கியிருக்கேன். 10,000 அவளுக்கு 10,000 கூட கொடுத்தது கிடையாது. இந்த பாருங்க 500 1000 விற்கிற அளவுக்கு சல்லிசா கிடைக்கல. பழமே கிடைக்கிறது இல்லைங்கப்பா. 10,000 இருந்தா சொல்லுங்க, தந்துட்டு போறேன். இல்லைன்னா நான் கூட்டத்தில் போய் எடுத்துட்டு பாருங்க, தண்ணி பம்பு. சரி ஓரளவுக்கு 10,000. ஆமா சரி உலக்க 10,000 ரூபாய்க்கு எடுத்துட்டு நான் பழத்தை எதில் அளந்து போடுவேன்? உலக்கு 10,000 ரூபான்னு இல்ல, சரி உலக்கு 10,000க்கு வித்துறேன். ஆமா பழத்தை எதில் அளந்து போடுவேன்? ஐயே உலக்க நான் விற்கிறேங்க, அந்த பழத்தை தான் விற்கிறேன். உலக்கு என்னோட, பழம் உங்களோட. பழம் உங்களோட, உலக்கு என்னோட. ஆமா ஆமா பழம் என்னோட, உலக்கு உன்னோட. அதாவது தண்ணி உன்னோட, சொம்பு என்னோட. எதை சொன்னாலும் பஞ்சாயத்தாடா. புத்தகம் போட பேசிட்டு இருக்காரு. அது எவ்வளவு பழம் விற்காத ஒப்பா என்ன பண்ணிட்டு இருக்கிற? எப்படியே பைய போட்டு அங்கே கேளுமா. வேற ஒண்ணு இல்லம்மா. தொங்கிருச்சு உன்னை பார்த்து இருக்கக்கூடாது.
விட்டு இங்க வந்து பாருங்க. அது மணி ஆச்சு. ஏங்க என்னமோ பண்ணா பரவாயில்ல. நீ யாதை அப்படி சொல்றீங்க? மனசை தேத்திக்க. எதுக்குள்ள நினைச்சு போனேன்? இதுக்குள்ள நினைச்சு போனேன். இதெல்லாம் ஆர்ச்சா அது? மேம்பாலம் மறந்துச்சு. மேம்பாலம்னா கோயில் மணி கிடைச்சா பாத்தியா? பட்டாட்டி அடிச்சிட்டீங்க, கோயில் முடியாது. ஏன் போகும்போது அடி அடிச்சுட்டு போய் கிடைச்சா என்னது என்னது யோ என்னையா உனக்கு நல்லது முகத்தை பார்த்து மூஞ்சி மேல இருக்குது. கொஞ்சம் திடுக்கு திடுக்கு தூக்கி போடுங்க. தூக்கி போடாம செய்யுங்க. தூக்கி போடாம செய்யணும்னா நீங்க அதற்குள்ளே இருக்கணும். வா. அப்படியா? என்ன இடுப்புல கை வைக்கிறீங்க? நீ காலை தூக்குன்னு பார்த்தேன், தூக்கல. சரி நம்மளா தூக்கணும். என்ன கேட்கணும். என்ன கேட்க போறீங்க? ரொம்ப வெக்கப்படுறீங்க. இது நல்லா இருக்கு. எது பர்ஃபார்மன்ஸ்? சரி, ஏன் மைக்கு நல்லா தானே இருக்கு, அதை கொடுக்க இதே நோட்டுறீங்க? நல்லா தான் பேசிட்டு இருந்தீங்க அவத்துல இருந்து. எனக்கு திடீர்னு என்னாச்சு? கூச்சமா காய்ச்சல். லேடிஸ்ட இந்த மாதிரி பேசி பழக்கம் இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு சர்வீஸ் ஆகும் போல இருக்கு. கேட்க எனக்கு தெரியல. உங்கள்கிட்ட ஒன்று கேட்கவா? நான் உன்னை ஓப்பனா முதல்ல சண்டைக்கு வர்றேன். நீ வேணா நீ ஓப்பனா ஒரு வார்த்தை கேட்கறியா? கேட்கவா? உங்களுக்கு டேமேஜ் ஆயிடுச்சு. மேரேஜ் ஆயிடுச்சா? அப்படி கேக்குறீங்களா? எனக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளையா? 2 பொம்பளை பிள்ளை இருக்குங்க. நம்ம வேலை முடிஞ்சு. நம்ம வேற ஏதாவது கேட்கணும். எங்க அம்மா அப்பா ஜாதகம் பார்த்தாங்களா, அதுக்கு இப்பவே கல்யாணம் ஆயிடும், 2 பொம்பளை பிள்ளை இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஜாதகத்துல. ஜாதகத்துல 2 பொம்பளை பிள்ளை இருக்குண்டாங்க. ஆமா, ஆனா ஜாதகத்துல என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? முன்னுக்கு செய்யறவன் செத்துருவான். முன்னாடி நான் என்ன பேருக்கு முன்னாடி செய்றேன்? முன்னாடி செஞ்சுக்கிறேன். ஆனா நான் சொல்ற தப்பு இல்ல. நான் ஏன் முன்னாடி செய்ய போறேன்? முதல்ல உனக்கு வாழை மரத்துக்கு தாலி கட்டி அதை வெட்டிட்டு தோசத்தை கழிச்சிட்டு அதுக்கு பின்னாடி ஒண்ணு செஞ்சுட்டு போறேன். ஓஹோ, பரவாயில்லங்க. எதை வேணாலும் சொன்னாலும் பிடிச்சிருந்தீங்க. நீங்க சமாளிக்கணும்ல, வேற வழி இல்லைன்றது. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? பிடிக்காம எப்படிங்க இருக்கும்? நீங்க வந்து அப்படியே இடிச்சிங்கல்ல, அப்பவே உங்களுக்கு என்ன பிடிச்சிருச்சுங்க. நீங்களே ஆல்ரெடி ஓ, செஞ்சா உங்களை தான் செய்யணும் அப்படின்னு மனசுக்குள்ள பாயா அப்பா டேய் அப்பா மாமான்னு கூப்பிடுறான். கண்ணடிக்கிறீங்க. நம்பி கையை கொடுக்கலாமா? நம்பி கையை கொடுக்கலாமா? தாராளமா என்கிட்ட நீங்க கொடுத்துட்டீங்கல்ல. சரியா? உங்களுக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது இல்ல? உங்களுக்கு ஒண்ணே ஒண்ணுதான். என்ன? கைப்பழக்கம் மட்டும்தான். அப்படின்னா கைப்பழக்கம் என்னங்க? என்னுடைய சுய தொழில், என்னுடைய கை பழக்கத்தினால் தான் இந்த அளவுக்கு நான் உயர்ந்திருக்கேன்னா சுய தொழில் ஊர்வா கம்பெனி வச்சிருக்கேன். ஊர்வா கம்பெனியா? எங்க ஊர்வா கம்பெனி வச்சு முன்னுக்கு கொண்டு வர முடியாதே. நீங்க நக்கிட்டே இருக்கலாம். அந்த நேரம் ஊர்வா இருக்குல்ல, பழைய கஞ்சி குடிக்கிறதுக்கு சௌகரியமா இருக்கேன். அப்படியா? அப்ப ஊர்வா நக்கிட்டே இருக்கலாமா? ஊர்வா கம்பெனி வச்சு முன்னேற முடியாதா? வைத்தியம்
முழு உழைப்பு இருந்தா எந்த தொழிலை செஞ்சாலும் முன்னேறலாம். அப்படியா? உன்னை நான் காலம் முழுக்க காப்பாத்துறேன். சரிங்க, கவலைப்படாத. காலம் முழுக்க கண்ணுல தண்ணி வரமா பாத்துக்கிறீங்களா? கண்ணுல தண்ணி வரமா பாத்துக்கிறீங்களா? அப்படின்னா உன்னை வெங்காயம் கூட உரிக்க போடக்கூடாதுன்னு அர்த்தம். நீ கவலைப்படாத. உன்னை நான் என் வீட்டுக்கு கொண்டு போய் உன்னை ராணி மாதிரி வச்சு பாத்துக்கிறேன். ஏன் கவலைப்படுறேன்? சரிதானா? எப்படி இருந்துச்சு தெரியுமா? இனிமேல் நம்ம வாழ்க்கையில எல்லாமே இனிமேல் நம்ம வாழ்க்கையில எல்லாமே பாதி பாதியா இருக்கணும். அப்படிங்களா? ஒரு வாழைப்பழம் வாங்கினாலும் ஆளுக்கு பாதியா சாப்பிடணும். சரி. ஒரு ஆப்பிள் வாங்கினாலும் ஆளுக்கு பாதியா வெட்டி சாப்பிடணும். இப்படிதாங்க இருக்கணும். ஒரு குவாட்டர் வாங்கினா கூட ஆளுக்கு கட்டி கட்டி தான் சாப்பிடணும். என்னது? ஏங்க நான் தண்ணி அடிக்க மாட்டேங்க. அட பழக்கி விட என்ன பெரிய விஷயமா? கட்டிக்க வேண்டியதானே. அப்ப எனக்கு பழக்கி விட்டீங்கன்னு வச்சுங்களேன், அப்புறம் நான் கிடையாது உலக்கடிதான். நீ இருப்ப நான் நீங்க இருப்பா. பாதி பாதி நம்ம கடையில சொன்னது கேட்டியா? என்னை பழக்கி விட்டு வச்சுக்கவே ரொம்ப கவனம். ஏங்க நானும் அப்படிதானே நினைக்கிறேன். நம்ம ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா நீங்க பாதி நான் பாதி. எதா இருந்தாலும் ஒரு பெச பாட்டில் வாங்கினா ஆளுக்கு பாதி. மயிருக்கு நீ முடிச்சு சாகுறீங்க. என்னங்க ஆளுக்கு பாதி வாங்க, நீ 2 ஊத்து நான் 2 ஊத்து அப்படி இருக்கணுமே தவிர மொத்தத்துல நான் செத்தா நீங்களும் கூட வந்து சாக மாட்டீங்களா? உன்னை பிளேஸ் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த ஐட்டத்துக்கு நான் ரெடி பண்ணுவேன் தவிர பாடி பாடி அதுக்கு முன்னாடி ஒன்ன பண்ணிட்டு நானும் அடுத்தால மாத்துறேன். நம்ம 2 பேரும் நான் தமிழகத்துடைய பண்பாடு தவறாத ஜோடிகள். நான் நல்லா முன்னேற முடியும். நல்லா இருக்குப்பா. நீ பாதி நான் பாதி கண்ணி, நீ பாதி நான் பாதி கண்ணி, நீ என்று தூங்காது கண்ணி, நீ இல்லையே நான் இல்லையே
உனக்கு எதுவும் தோணுச்சுன்னா இப்படி சொல்லு. இப்படிலாம் கோமா பேசுறீங்கன்னு நான் இப்போ கோவம்லடா. இல்லைங்க என்னமோ நினைச்சேன். ஆனா என் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கல்ல, இந்த பாசத்துக்கு முன்னாடி நான் அடிமைங்க அப்படிக்கிட்டால. ரெடி ஆச்சா? சரிங்க சரிங்க, நான் காதல் பண்றேன். மச்சான் மச்சான் ஆசை மச்சான். ஏய், என்னைய கட்டிக்கிற மட்டும் எங்க அண்ணன் எதுக்கு கூப்பிடுறேன்? உங்களை தான் மச்சாங்கிறேன். ஆமா, உங்களை அத்தான்னு சொல்லுவேன், மச்சான்னு சொல்லுவேன். திடீர்னு மாமரத்து பூவெடுத்து மஞ்சள் ஒண்ணு போட. அதே ஆள் தான். பூமரத்து எடுத்து போர்வையாக்கி மூடவா. உங்களை எனக்கு பிடிக்கலங்க. நான் வேற ஒரு ஆள்கிட்ட லவ் பண்றேன், அவரை தான் விரும்புறேன், அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்களை எனக்கு பிடிக்கல, போயிட்டு வர்றேன். டாடா பாய்.